அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக முருகர் வழிபாடு தான். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பது குடும்பத்தில் ஆனந்தமும் சந்தோஷமும் கண்டிப்பாக ஏற்படும். சுப்பிரமணிய புஜங்கம் சொல்ல சொல்ல தான் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் தீரக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெளியிடம், தொழில், பிள்ளைகள் விஷயம், சுபகாரியம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, முதலீடுகள், அசையாமசையா பொருள் சேர்க்கை, வண்டி வாகனத்தில் ஏற்றங்கள், உத்தியோகத்தில் அதீதமான முன்னேற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடுவது, யோக பலத்தை அதிகமாக பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், இழுபறியாக இருக்கக்கூடிய நிலைமைகள் படிப்படியாக மாறுவது பெரிய பலத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் திடீரென்று மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். குருவின் பார்வை பெரிய நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். டக்கென்று செய்யக்கூடிய அமைப்புகள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். சனிக்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிக்க சகல விதத்தில் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு உறவு முறையில் கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பது சந்தோஷமான சூழ்நிலையும் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக ரீதியாக டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள், உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம். கழுத்து பகுதி கண்டிப்பாக மயக்கம், தலைவலி, காது மூக்கு தொண்டை கவனமாக பார்த்துக்கொள்வதும், கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனமாக பார்த்து கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம்.